ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்து புத்தக திருவிழா பற்றி. எப்போவுமே இந்த சேனலில் வந்து புத்தகம், இலக்கியம், கதைகள் அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் வந்து முக்கால்வாசி நம்ம வந்து போட்டுட்ருப்போம். அப்பப்போ தான் 1, 2 வீடியோ வந்து நம்ம அப்போ போகிற ஒரு விஷயம் வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரெண்டில் இருந்து ஏதாச்சும் படத்தை பற்றி வந்து பேசி போடுவோம். பட் அதுவுமே வந்து எப்படின்னா அதை பற்றி நம்ம வந்து சில விஷயம் வந்து ஒரு படத்தை பற்றி பேசி போடும்போது அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஒரு 10 பேர் 20 பேர் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து இந்த புத்தகம் ரிலேட்டடாக உள்ளதும் போய் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் வந்து அந்த ஒரு படத்தை பற்றி பேசி அப்பப்போ 1, 2 வீடியோ போடுறது. பட் அதை தவிர முழுக்க முழுக்க அது வந்து புத்தகம், சிறுகதைகள், அப்போ மாணவர்களுக்கு வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கதை எடுத்து இது பண்ணுறது, இல்லைனா அவங்க வந்து எப்படி வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் வந்து வெளியில் வர்றது, அதுக்கு தகுந்த மாதிரி சில பேர்லாம் வந்து மீட் பண்ணி வீடியோ எடுக்கிறது, அந்த மாதிரி தான் முழுக்க முழுக்க இதில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புத்தக திருவிழா பற்றி. ராணிப்பேட்டை புத்தக திருவிழா வந்து பிப்ரவரி 28லேருந்து மார்ச் 9, 10 வரையும் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10, 12 நாள் வந்து நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து புத்தக திருவிழா வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. திருவாரூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரி, நாமக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவாக இப்போ வந்து முடிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து ராணிப்பேட்டையில் வந்து ஆரம்பிக்குது. இன்னிலேருந்து ஆரம்பிக்குது. பிப்ரவரி 28லேருந்து மார்ச் 9 வரையும் நடக்க போகுது. ராணிப்பேட்டையில் அதோட அட்ரஸ் எல்லாத்தையுமே நான் மென்ஷன் பண்ணுறேன், எங்கே நடக்க போகுது எல்லாமே. ஸோ எப்பவும் போல் வந்து காலைல 10 மணிலேருந்து நைட்டு ஒரு 8 மணி வரை இருக்குன்னு போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து நிறைய பேராசிரியர்கள், நிறைய பேச்சாளர்கள், அப்புறம் வந்து எழுத்தாளர்கள், அப்புறம் வந்து இந்த சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க. காலையில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து புக் ஃபெஸ்டிவல் நடக்கும். ஒரு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே வந்து கலை நிகழ்ச்சி நடக்கும். பட் அந்த ஊரில் வந்து என்னென்ன காலேஜஸ், என்னென்ன ஸ்கூல்லாம் இருக்கோ அவங்களோட கலை நிகழ்ச்சி வந்து எப்போவுமே நடக்கும். அவங்க வந்து ஒரு டான்ஸு, ஒரு பேச்சு போட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு, அப்புறம் வந்து வில்லு பாட்டு, அதெல்லாம் வந்து போன டைம் வந்து பாடினாங்க. அந்த கிராமிய நடனங்கள், அப்போ சிலம்பாட்டம், ஒயிலாட்டம் இதெல்லாம் வந்து நடத்துவாங்க. தமிழ் கலாச்சார ரீதியாக வந்து என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து அவங்களோட ஸ்பீச்சும் அவங்களோட பாட்டுமே இருக்கும். அந்த ஸ்கூலு, காலேஜ் அந்த கலை நிகழ்ச்சிகள் வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5, 6 வரை நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 6 மணிக்கு மேலே ஒருத்தவங்களாம் வந்து ஒரு நாளைக்கு பேசுவாங்க. இந்த வாட்டி வந்து மனுஷபுத்திரன், பவா செல்வதிரி அவர்கள், மனுஷபுத்திரன், அப்புறம் வந்து பர்வீன் சுல்தானா, அப்புறம் இமயம், எழுத்தாளர் இமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிறையா ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க. பட் எக்ஸாக்டாக டீட்டெயில் வந்து யார் என்னென்னைக்கு வருவாங்கன்னு சொல்லி அது எனக்கு சர்ச் பண்ணி எனக்கு கிடைக்கல. பட் 10 நாளுமே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஸோ ராணிப்பேட்டையில் உள்ளவங்க, ராணிப்பேட்டை பக்கமாக யாரெல்லாம் இருக்குங்களோ நீங்கள் போங்க, அதில் கலந்துக்கோங்க. இன்னொன்று வந்து நம்ம புக்ஸு வாங்குகிறோம் வாங்கலை அது வந்து ஒரு செகண்டரி. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போய் நம்ம வந்து கலந்துக்கிறப்ப அட்லீஸ்ட் அந்த ஒரு சூழ்நிலையே, அந்த அட்மாஸ்பியரே நல்லாயிருக்கும். அங்கே உள்ள புக்ஸு, அப்புறம் அங்கே வர பேச்சாளர்கள், அவங்கள பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகலாம். ஏன்னா நம்ம ரைட்டர்ஸ்லாம் வந்து நம்மளால் போய் நிறைய சந்திக்க முடியாது. பட் அவங்களே நம்ம ஏரியாவுக்கு வரப்போ அவங்களோட ஸ்பீச் வந்து அதுலேருந்து நம்ம இன்னும் சில விஷயத்தை இன்ஸ்பயர் ஆகலாம், சில விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். புக்ஸுமே வந்து ஒரு 10% வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. அதுமாதிரி இந்த பெரம்பலூர் புக் ஃபெஸ்டிவல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பு கூப்பன்லாம் கொடுத்தாங்க. ஒரு ₹1000 வந்து நம்ம புக்ஸ் வாங்கும்போது வந்து அதுக்கு வந்து சிறப்பு கூப்பன்லாம் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு யாரெல்லாம் ₹1000 வாங்கியிருக்கீங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து புக்கு வந்து பரிசாக கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து பெரம்பலூரில் வந்து நடந்திருக்கு. இன்னொன்று வந்து சில இடத்துல வந்து சில புக் ஃபெஸ்டிவல் வந்து பாக்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து வாங்கினா வந்து வாங்க போகிறப்பயே வந்து ஒரு சின்ன செல்லான் மாதிரி ஃபில் பண்ணி அதில் போட்டிங்கன்னா அதுலேருந்து யார் வந்து லக்கி வினர்ஸோ அவங்களுக்கு கூட வந்து புக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சிட்டிலையும் நடக்கும்போது அந்த சிட்டியில் யாரெல்லாம் நடத்துகிறாங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி நிறையா சலுகைகள்லாம் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு பரிசாக இருக்கட்டும், இல்லை புத்தக பரிசாக இருக்கட்டும், அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ ராணிப்பேட்டையில் உள்ளவங்க, ராணிப்பேட்டையில் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே வந்து அதில் போய் கலந்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு நாள் வந்து உங்கள் ஃபேமிலியில் உள்ள குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனாலே அந்த அட்மாஸ்பியரே வந்து நல்லாயிருக்கும். வாய்ப்பு இருந்தால் வந்து கலந்துக்கோங்க. புத்தகம் முடிஞ்சால் வாங்குங்க, டைம் இருந்தால் படிங்க. நன்றி.